அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்றே. இப்ப ரீசன்ட் டைம்ல இவரோட சாங் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு மைண்ட்ல அப்பல இருந்து உறவோ யாரண நீயும் அப்படின்னு காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருக்குப்பா. ஐயோ இப்ப நமக்கு ஒரு பிடிச்ச சாங் கேட்கும் போது அதை பாடணும்னு நினைக்கும் போது அந்த சிங்கர் மாதிரியே பாடணும் ஒரு ஆசை வரும்ல. ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவர மாதிரியே பாடணும்னு ஆசை வருது. ஐயோ இந்த வாய்ஸ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமாடா, இந்த மாதிரி பாடலாமாடா. தம்பி உனக்கு என்ன மனசு சரியில்லையா? ஒரு நல்ல சாங் கூட இவர் வாய்ஸ்ல கேட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. நானா எங்க யாரடி நீ நான் மொத்தம் பாரடி காதல் வேற ஏதடி நீ நான் மட்டும் தானடி பொன்னார் கொடிய ஒன்ன கிளிய உள்ளால உன்னால காயம் வலி கொண்டே நடி உயிர் கண்டே நெடிய அன்பால கூடுனியோ நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா ஒளியோ. ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? இப்ப நானுமே வீட்டுல பாடுவேன், ஏதாவது ஒரு சாங் கேட்டா அதை பாடிக்கிட்டு தான் இருப்பேன். அதை வந்து தனியா பாடிக்கிட்டு இருப்பேன். யாராவது வந்தா கூட நான் பாடுறதை நிப்பாட்டிடுவேன். ஏன்னா அது கேவலமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இவர் எப்படி வந்துட்டு அந்த செட்டப்னா மைக்குனா வாங்கி அது எல்லாமே அந்த செட்டப்னா பண்ணி பாடி வீடியோ போட்டுட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ஆடுனா வேற வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஐடி விற்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ட்ரெஷரான ஒரு பேஜ் ஒன்று இருக்கு. அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து பயோல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தரமான ஐடி வேணும்னா அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மினை போய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ராட்டினம் தாண்டா. இவராச்சும் பரவாயில்ல, ஒரு லடிக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. கீபோர்டே தெரியாது, ஆனா சும்மா காமிக்கிறது. இது சோக்கு, இது சோக்கு, சோவுக்கா, சோவுக்கு, பந்தாவுக்கு. இந்த லடிக்கு பாடுறதை கேட்கும் போது அவன் பாடுறது இவ்வளவு நல்லா இருக்கும், கடைசியில அவன் பாடுறது நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபன்னியஸ்ட் சாங்ஸ். ஆமா சார பாருங்க, நீங்க சொன்னபடி அழகா சூப்பரா வந்துட்டாரு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் காஞ்சனா படத்தோட கன்னட ரீமேக்ல இருந்து ஒரு சாங். செல்லக்கிளியே நீ அருகில் வாடி மச்சானா உனக்கு தாண்டி. ஆல்ரெடி தமிழ்ல வந்த படத்தை தான் இவனுக்கு கன்னடால ரீமேக் பண்றானுங்க. அத மறுபடியும் எதுக்கு இவனுக்கு தமிழ்ல டப் பண்றானுங்கன்னே தெரியல. தெரியல. கொடுத்து வச்சவ நான் தானே சொகுசு மச்சான் ஏ சொல்லும் நீதான் கடைசி வரை சேர்ந்து வாழலாமா. செல்லக்கிளியே நீ அருகில் வாடி. சரி, இவ்வளவு எஃபர்ட் போட்டு டப் பண்ணி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாங் அட்லீஸ்ட் வந்து ரசிக்கிற மாதிரி கூட இல்லைனா கூட கேட்கிற மாதிரியா இருக்கணும்ல. என் கண்ணுல சிக்கனா அம்மனக்கட்டை இழுத்துட்டு போய் நடு முச்சல் போட்டு பச்சை அடிச்சு கொண்டு வருவேன். நீங்க இந்த சாங் கேட்கவே கூடாதுங்கிறதுக்காகவே பண்றானுங்க. எங்க கொஞ்சம் பாடி காட்டு. என்ன இது கார்ப்பரேஷன் குழாயில காத்து வந்த மாதிரி வருது. ஹை பிட்ச்ல ஒன்னு போவோம் பாருங்களேன். செல்லக்கிளியே நீ அருகில் வாடி மச்சானா உனக்கு தாண்டி. இந்த மாதிரி சாங் பாடுறவங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு விட்டுட்டு அவனுங்க பாடுற சாங்ல லூப்ல போட்டு விட்டுறணும். செல்லக்கிளியே நீ அருகில் வாடி மச்சானா உனக்கு தாண்டி. இந்த பிக் பாஸ்ல கூட வரும்ல ஆரியமாலா ஆரியமாலா அந்த மாதிரி போட்டு விட்டுருண்டா. இந்த கருமத்தை கேட்கறதுக்கு ராஜவேல் சாங் கேட்கலாம்டா, அது எவ்வளவு சூப்பரா இருக்கும்டா. இது காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சாங் கிரியேட் பண்ணிருக்காங்க, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. அதாவது அந்த பாட்டோட வைப் என்னையும் உள்ள இழுத்துருச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வைப்பை உங்களுக்கு அனுப்புறேன். இந்தாங்க
புடிச்சுக்கங்க. ஒரு லிரிக்கல் வீடியோக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு எடிட் பண்ணிருக்காங்க, ஒரு சாங் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அருமை தோழா, அக்னி தெரிக்குது. சற்றும் குறைவில்லாம இருக்கு. வெரி குட்ரா, கை கொடு. வேற ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. இந்த டப்பிங் சாங் பண்றவங்கன்னா முடிஞ்சா இந்த மாதிரி சாங் கிரியேட் பண்ணுங்க. உண்மையா படத்துல கூட இப்படி ஒரு குவாலிட்டியான சாங் வராது போல. உங்கள மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஏஐயா இருந்தாலும் நல்லா இருக்குடா. அடுத்து ஒரு ஃபேமஸான தமிழ் சாங்கை கொண்டு வச்சிருக்காங்க. ஆட்டோ வேணுமா, பஸ் வேணுமா, ஏக்கச்சக்க லோடு ஏத்தும் லாரி போதுமா. ரொம்ப பிடிச்ச சாங்கடா அது. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். அத போய் இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களா? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், நீங்க வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு அந்த சாங்கை விட இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் சிம்ரன். பாத்தியா, காலைல சாவு வீடு மாதிரி உட்காந்துருந்தானுங்க, இப்ப சவுதி அரேபியால வேலை கிடைச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறானுங்க. அடுத்து பார்க்க போறது ஒரு ஸ்கூலுக்கான ப்ரொமோஷன் சாங். Admission open now. Nipatia, admission open now. It's the best school. It's a super school. We welcome you. ஏண்டா ஒரு ஸ்கூலுக்கு இப்படி பண்ணுவீங்களா? இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இவங்களும் இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாங்க. ஆவுனா இத ஒன்னு சொல்லிருங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட். முன்னாடினா இருக்க ஸ்கூல் அட்வர்டைஸ்மென்ட்க்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கூல் வந்து ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல கிளாஸ் ரூம் இருக்கு, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, Wi-Fi smart classrooms, well-planned laboratories, sports extracurricular activities, hostel swimming pool வசதியுடன் கோவைக்கு மிக அருகில் 60 கிலோமீட்டர் தொலைவில். இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்காங்க, அப்படி இப்படின்னா நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க படிச்சா 100% பிளேஸ்மென்ட் இருக்கு, பிரஸ்டீஜ் இருக்கு. நான் இங்க தான் சேர்ந்திருக்கேன். ஆனா இந்த காலகட்டத்தில் அது மட்டும் போதாது. இது மாதிரி ட்ரெண்டிங் ரீல்ஸ் பண்றது, ட்ரெண்டிங் சாங்ஸை வந்து ரீக்ரியேஷன் பண்றது, அது வேணா பண்ண வேண்டியதா இருக்கு. சரி என்னவோ. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்ல இருக்க டீச்சர்ஸை விட பிரைவேட்ல இருக்கிற டீச்சர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? எல்லா வேலையும் அவன் தாண்டா செய்ய வேண்டியிருக்கு. யாரா என்ன தாண்டா சொல்றேன்? அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது, இது மாதிரி ட்ரெண்டிங் ரீல்ஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி சேர வைக்கணும். பால்வாடிக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி. வேற வழி இல்லையா, காலேஜ் அதிகமா போச்சு, போங்க எல்லாம். கம்மியான சம்பளம், அதிகமான ப்ரெஷர்ரா. அடுத்து நம்ம பாலையா இல்லாம ஒரு நோ லாஜிக் வீடியோவும் கிடையாது, ஒரு ஃபன்னி சாங்ஸ் வீடியோவும் கிடையாது. கண்ணை நீ போட்டு இருக்கும் கண்மை சூப்பர், உன் கூந்தல் மீது இருக்கும் மல்லிப்பூ சூப்பர், தக்காளி பழம் போல கண்ணோ சூப்பர், பெண்ணை நீ கட்டி வர்ற சேல சூப்பர், இடுப்பத்தம் பார்க்கையில இடுப்பத்தம் பார்க்கையில இடுப்பத்தம் பார்க்கையில மடிப்பு சூப்பர், மாறாப்பு ஆடுகிற ஸ்டைல் சூப்பர். அந்த லிரிக் ரைட்டர் கிட்ட ஒரு சூப்பரான சாங் எழுதி கொடுங்க தம்பின்னு சொல்லிருக்காங்க போல. அவர் சூப்பர்ங்கிற வார்த்தையை வச்சு எழுதி கொடுத்துருக்காரு. தைலானி போட்டுகின்ற கண்ணாடி சூப்பர், சோக்கானி கட்டுகின்ற லுங்கி சூப்பர், கழுத்துல மின்னுகின்ற சங்கிலி சூப்பர். லுங்கி சூப்பரா, சங்கிலி சூப்பரா. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னொரு சாங் இருக்கு. ஏய் போயா. சிங்கத்தை தொக்கடிக்கும் தில்லு சூப்பர், மிசைய முறுக்கி கிட்டா மிசைய முறுக்கி கிட்டா மிசைய முறுக்கி கிட்டா லுக்கு சூப்பர், நீ ஆக மொத்தத்தில் ஆளு சூப்பர். இந்த சாங்க்கு லிரிக் வந்துட்டு நானுமே எழுதலாம், நீங்களுமே எழுதலாம். நான் போட்டு இருக்க டிஷர்ட்டு சூப்பரு, தலையில இருக்கும் விக்கு சூப்பரு, பக்கத்தில் இருக்கும் லைட்டு சூப்பரு, கேமரா பார்க்கையில கேமரா பார்க்கையில கேமரா பார்க்கையில ரொம்ப சூப்பரு. அந்த சூப்பருங்கிற வார்த்தை வந்தா போதும், மற்றபடி நாமளே கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஹீரோவோட வாய்ஸை கேளுங்க. ரிஸ்க் எடுத்துதாகணும். தங்கச்சியை லவ் பண்ணவன் எவன்னு தெரியாமலே துரத்துறியா? நீ சாஞ்சப்பவே புரிஞ்சு போச்சு பின்னாடி ஏதோ பெருசா இருக்குன்னு. என்னை பத்தி நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நானும் சொன்னேன்னா நல்லா இருக்காதுங்க. கேட்டீங்களா? இப்ப சாங்க பார்க்கலாம். சொல்ல சொல்ல மனசு பேச்ச கேட்கவில்லை, காலேஜில் பொண்ணுங்கள் அடங்கவில்லை, பிரெயின் மொத்தம் மங்கி மங்கி வேலை செய்யல, மொத்தத்துல பசங்க எல்லாம் கண்ட்ரோல இல்ல.
நான் முன்னாடி இந்த கலாய்க்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த டப்பிங் பண்றவங்களே சாங்கியும் பாடுறாங்கடான்னு. நான் சும்மா விளையாட்டு தான்டா சொல்லுவேன், ஆனா அவங்க சீரியஸா உண்மையாவே அதான்டா பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன செயல் இது? இருப்பது ஒரு மனசு, கலப்பது இரு மனசு, இது புதுசு, கேட்காது வயசு, ஆடுது ஆட்டம்டா, போடுது வேஷம்டா, பொண்ணுங்க எத்தமாது வாழுது தேசம்டா. ஆனா பாடுறதுக்கு எப்படா போட்டாங்க? இந்த வாய்ஸ் வந்துட்டு நான் வந்து நிறைய ஹாலிவுட் படங்கள், நிறைய கார்ட்டூன் படங்கள்லாம் காமெடிக்கு வர வாய்ஸ் இது. பசங்க முன்னாடி அமானத்தை வாங்காத, பசங்க என் மேல பயங்கர மரியாதை வச்சிருக்காங்க. உனக்கு என்னைக்குடா மரியாதை கொடுத்துருக்கோம்? இந்த பாட்டை பாடும்போது அவருக்கே சிரிப்பு வந்திருக்கும். சொல்ல சொல்ல மனசு பேச்சு கேட்கவில்லை. அடுத்து பார்க்க போற சாங் வந்துட்டு நான் இது வரைக்கும் கேட்டதுலயே ரொம்ப மோசமான கேவலமான சாங். நீயும் கிளாடி, நீயும் கிளாடி, தந்திரபாடி, டாப் டு பாட்டம், மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம். இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். ரத்தம், சதை, நாடி, நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறினால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். இந்த சாங்கை தமிழ் டப் பண்ணி ரொம்ப கேவலமா லிரிக் எதிர்க்கானுங்க. பால் லக்கடி கா பூல். அடுத்து ஒரு சாங் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. பரிவாளு 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 பரிவாளு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதாவது ஓடு வீடு நண்பன் இருந்தானா அவனுக்கு இந்த சாங்கை டெடிகேட் பண்ணுங்க. எம்டிவி சுப்புலட்சுமிக்கு பரிவாளு பரிவாளு. என்னோட கேங்லயும் ஒருத்தர் இருக்கான், ஓகே பிறந்து ஓகே வளர்ந்து ஓகே சுத்திட்டு இருக்கான், ஊரு ஃபுல்லா போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தாண்டா அந்த சாங்கை டெடிகேட் பண்றேன். பாஸ்கர் தானே நீ? சிஸ்டர் எப்படி தெரியும்? அதான் உன் பேரை பச்சையா சேவ் பண்ணி வச்சிருக்கானே, பாஸ்கர்னு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.